வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு இதுவரை ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னடான்னா, கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று இந்த துணி ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா தலைவர்கள் மிக முக்கியமானவரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்காக உழைக்கணும், 2 கழகங்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசி பாரதிய ஜனதா கட்சி முயன்று தோற்று போயிருப்பதாக கூட சொல்லலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையில் உருவாகியிருக்கிற இந்த புதிய ஆட்சியில் அதிமுக இடம்பெறலை, திமுக இடம்பெறலை. ஆனால் அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலும் திமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் ஆதரவோடு விஜய் முதலமைச்சராகியிருக்கிறார். இந்த ஒரு வார காலகட்டத்தில் பலருக்கு பதவிகள் கொடுத்திருக்கிறார். அவருடைய கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதில் பல விஷயங்களில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். இப்படி அமைச்சரவை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 35 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு அமைச்சரவை அமைந்திருக்கிறது. ஏன் இதை பற்றி பேச வரோன்னு சொன்னால், 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, 50 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு வந்துருந்தாங்க. இது இடையில் நிறைய கட்சிகள் உருவாகி தேர்தலில் எப்படியாவது திராவிட கட்சிகளை ஒழிக்கணும்னு முயற்சிட்டுருந்தாங்க. இது இப்போ நேற்று நடக்கிற விஷயம் இல்லை. திமுக உருவான காலத்திலிருந்து இது நடக்கிற ஒரு விஷயம். ஏனென்றால் இங்கே சித்தாந்தங்களுக்கு இடையிலான போட்டி, அந்த போட்டியில் தான் இந்த கட்சிகளை ஒழிக்க முடியாமல் திணறி தோற்று போய்விட்டார்கள். ஆனால் நேரடியாக அடிக்க முடியாத ஒரு சக்தி, மாய சக்தி நடிகர் விஜயின் பின்னால் இருந்து இயக்குவதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். நமக்கும் அப்படி தான் ஒரு சந்தேகம் வருது. நடிகர் விஜய் அவர்கள் அமைதியாக இருந்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் எந்த பிரச்சாரத்துக்கு போகலை, பொதுமக்களை சந்திக்கலை, புதிதான வேட்பாளர்கள், அறிமுகமில்லாத வேட்பாளர்களை அறிவித்தார். ஆனாலும் அவர் வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றி இதன் மூலம் உருவானது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள். நாமும் அப்படி தான் சொல்கிறோம். ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் நடிகர் விஜய் சென்றார். அவருடைய பேச்சிலே அது சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய் இருக்கிறாங்க, நான் தான் முதலமைச்சர் ஆவேன்ற மாதிரி பேசினார். அது நடந்தது. அந்த மாயாஜாலத்தின் மூலமாக அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 67 எம்எல்ஏக்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 எம்எல்ஏக்களை பெற்று 2வது 3வது இடங்களுக்கு தள்ளப்பட்டனர். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி சொன்னது போல கழகங்கள் இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. இன்றைய ஆட்சியை குறித்து கருத்துக்கள், எதிர்கருத்துகள் ஏதாவது இருந்தாலும் கூட அவர்களை விமர்சிப்பது சரியல்ல என்று அரசியல் விமர்சகர்கள், நோக்கர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். அவருடைய ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றன, என்னென்னகள் நடக்கின்றன, அதை பற்றியெல்லாம் விமர்சித்து பேசணும். அது கொஞ்சம் காலக்கெடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறோம். இது எப்படியோ பல பிளவுகளை கண்ட திராவிட முன்னேற்ற கழகம், அதைவிட மோசமான அளவில் பிளவுகளை கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது என்று சொன்னால் திராவிட சித்தாந்தம் தான் அதற்கு ஒரு காரணம். திராவிட சித்தாந்தத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இன்றைக்கு மறைமுகமாக ஜெயித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டு எழுந்தது. பல பிளவுகளை கண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இருக்கிறது. அவர்களுக்குள் உள்கட்சி பிரச்சனை, அவர்களாகவே அந்த கட்சியை உடைத்துவிட்டு கட்சி இல்லை என்ற நிலைக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்கன்றது தான் இப்போதைய நிலைமை. சேர்ந்து வாங்க கசப்புகளை நீக்கினவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து பழையபடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர்ப்பிக்கணும்னு எவ்வளோ போராடி பார்த்தவங்களாம் தோற்று போய்விட்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலை குலைந்து போயிருக்கிறது, அழிவின் பாதையில் நிற்குதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல என்பது அரசியல் நோக்கர்கள் கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான்.
பல தோல்விகளை கண்டிருந்தாலும் பல விஷயங்களை பல ஆண்டுகளை பல தடைகளை தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி மேலே வந்த திராவிட முன்னேற்ற இன்றைக்கு ஒரு சர்க்கிள் கண்டிருக்கு. இந்த சர்க்கிளிலிருந்து அவர்கள் மீண்டும் மேலே வர வேண்டும் என்றால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுத்தானோ அந்த எதிரியை அவன் எடுத்த ஆயுதத்தை நாமும் தூக்கி தான் அவர்களை அழிக்க வேண்டும். இன்றைக்கி காலகட்டம் மாறி இருக்குது. விஞ்ஞான உலகம், விஞ்ஞான வயசில் ஒரு விஷயம் மறைஞ்சு புதிய விஷயம் வந்துட்டுருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு நிலை. இன்றைக்கு இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் அதிகம் கொண்ட கட்சியாக ஒரு காலத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இளைய தலைமுறை கையில் வந்திருக்கிறது. இனிமேல் அவர்கள் எடுக்க போகிற ஸ்டெப்பு தான், ஒவ்வொரு ஸ்டெப்பாகவும் எடுத்து பழையபடியாக கொண்டு வரணும். ஆட்சி குறுக்கு வழியில் என்றைக்கும் அவர்கள் ஆட்சி அமைத்து விரும்பியது இல்லை. அப்படி விரும்பியிருந்தால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் குறுக்கு வழியில் வந்து ஆட்சி நடத்தியிருக்கலாம். ஆனால் தேர்தல் நின்று ஜெயித்து தான் இந்த கடந்த 2021 2026 எலெக்ஷனில் அவங்க ஆட்சி நடத்தினாங்க. இப்போது ஏற்பட்டிருக்க சரிவிலிருந்து அவர்கள் மீண்டு எழ வேண்டும். அதற்குரிய வழிமுறைகளை மிக விரைவில் காண வேண்டும். யாரெல்லாம் கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதில் தற்போது சிறிதளவு வெற்றி கண்டிருந்தாலும் இன்றைய நடிகர் விஜய் அவர்களின் ஆட்சியும் அரசும் அவருடைய செயல்பாடுகளும் அவர்களுக்கு உதவாமல் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவாமல் இருக்க வேண்டும். மீண்டும் முதலிருந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டு செயல்பாடுகளை செயலில் காட்டி ஜெயித்ததோ அதுபோல் மீண்டும் ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறது. முதலிலிருந்து தொடங்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களும் கழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பிரிந்து போனவர்களாம் ஒன்றாக சேரணும். அவரை நம்பியிருக்கிற அந்த தொண்டர்களுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் தோற்று போயிருக்கிறது. அறிஞர் அண்ணா கண்ட உதயசூரியன் சின்னமும் தோற்று போயிருக்கிறது. இந்த 2 கழகங்களும் தமிழ்நாட்டில் மீண்டும் உயிர் பெற்று ஃபீனிக்ஸ் பறவை போல எழும்ப வேண்டும் என்பது தான் நமது எண்ணம். அறிவார்ந்த அரசியல் தெரிந்தவர்கள் கூட இதைத்தான் விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு பதிவில். நன்றி, வணக்கம்.